முழுமையாக அதிகாரிகளை சென்று பார்த்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விவரம் கொடுத்தார். இல்ல போதும், முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படிதான் முதல்ல பதில் சொல்லணும். அடுத்து கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லலாம். அவருடைய கேள்வி என்ன கேள்வின்னா, சிங்காநல்லூர்ல சோபா நகர், முருகன் வீதி, இந்த வீதியில மேலிலே நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுமான்னு தான் கேட்டிருக்காங்க. தலைவர் அவர்களே, கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகளில் 22 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறார்கள். நாளொன்றுக்கு நபருக்கு 135 எல்பிசிடி குடிநீர் விநியோகம் செய்தால் கூட 290 எம்எல்டி மட்டுமே தேவைப்படுகிறது. மாநகராட்சியுடைய நேற்றைய தரவுகளின்படி பில்லூர் திட்டம் 1, 2, 3, சிறுவாணி கூட்டு குடிநீர் திட்டம், குறிச்சி குனியமுத்தூர் கூட்டு குடிநீர் திட்டம், கவண்டமலையம் வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம், தொண்டாமுத்தூர் திட்டம் என 7 திட்டங்களின் வாயிலாக 320 எம்எல்டி நேற்றைய வரை வரப்பட்டிருக்கிறது. நமக்கு மாநகராட்சிக்கு தேவை நாளொன்றுக்கு 135 எல்பிசிடி கொடுத்தாலும் கூட 290 எம்எல்டி தான் தேவைப்படும். 30 எம்எல்டி தண்ணீர் கூடுதலாக வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட எனது சிஞ்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் 3 முதல் 4 நாட்கள் வரையும், ஒரு சில ஒண்டிபுதூர் பகுதி, எஸ்ஏஎஸ் காலனி பகுதி போன்ற பகுதிகளில் 8 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் வருகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 3வது குடிநீர் திட்டத்தை கடந்த 2024 பிப்ரவரி 11 அன்று திறந்து வைத்தார்கள். கோவை மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரம் குடிநீர் வழங்குவதற்காக 33 மேல்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது சில தொட்டிகள் முடிஞ்சிருப்பதாகவும் சில தொட்டிகள் முடியவில்லை. பெரும்பாலான தொட்டிகள் கடந்த 4 ஆண்டு காலமாக மந்தமான நிலை நடைபெற்று வருகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 100 வார்டுகளுக்கும் சமச்சீரான குடிநீரை ஒரு சில பகுதிகளில் 3 நாட்கள் 5 நாட்கள், ஒரு சில பகுதிகளில் 8 நாட்கள் 10 நாட்கள் வரை, குறிப்பாக எனது தொகுதியில் எச்ஏஎஸ் காலனி, ஒண்டிபுதூர், நந்தாநகர் போன்ற பகுதிகளில் வாரக்கணக்கில் ஆகிறது. அதை சீரான குடிநீர் வழங்க அமைச்சர் முன் வருவார் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி, அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி, குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆங்காங்கே எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீண்ட விளக்கம்தான், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், கூடலூர், வால்பாறை, காரமடை, கருமத்தம்பட்டி, மதுரை ஆகிய 7 நகராட்சிகள் மற்றும் 33 பேரூராட்சிகள் உள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சி 257.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 22,88,052 மக்கள் தொகை கொண்ட 100 வார்டுகளையும் கொண்ட மாநகராட்சியாகும். இம்மாநகராட்சியில் 2011ஆம் ஆண்டு விரிவாக்கத்திற்கு முந்தைய பகுதிகளில் 24/7 குடிநீர் திட்டப் பணிகள் 646 கோடியே 71 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு 85% பணிகள் முடிக்கப்பட்டு இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி 1, பில்லூர் 2, பில்லூர் 1, சிறுவாணி, பில்லூர் 1, 2, 3, ஆலியார் மற்றும் பவானி ஆகிய 6 திட்டங்களிலிருந்து 325 எம்எல்டி குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு 142 லிட்டர் வழங்கி கொண்டு வருகிறோம். இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன், 60 சுயஸ் பணி நடைபெறுவது 60 வார்டுகளில் தான். மீதம் இருக்கிற 40 வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான். எனவே கூடலூர் நகராட்சி 27 வார்டுகள், 29.98 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 38,859 மக்கள் தொகை கொண்டது. இதில் 14 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குடிநீர் திட்டப் பணி முடிக்கப்பட்டு தற்போது நகராட்சிக்கு தேவையான 5.2 எம்எல்டி குடிநீர் விநியோகம் உள்ளூர் ஆதாரங்கள் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு 104 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. காரமடை நகராட்சி 27 வார்டுகள், 19.83 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,166 மக்கள் தொகை கொண்டது. இதில் 67 லட்சம் மதிப்பீட்டில் 9 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 6 பணிகள் முடிக்கப்பட்டு 3 பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 4.99 எம்எல்டி குடிநீர் பணி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு 106 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கருமத்தம்பட்டி நகராட்சி 27 வார்டுகளில் 27 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,062 மக்கள் தொகை கொண்டது. இதில் 3.9
3.9 கோடி மதிப்பீட்டில் 13 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 8 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 5 பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 3.3 MLD பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 75 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மதுக்கரை நகராட்சி 27 வார்டுகளில் 21.47 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,387 மக்கள் கொண்ட இதில் 3.45 கோடி மதிப்பீட்டில் 15 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 3.8 MLD குடிநீர் பில்லூர் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 303 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையம் நகராட்சி 33 வார்டுகளில் 7.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 69,213 மக்கள் தொகை கொண்டது. இதில் 24.47 கோடி மதிப்பீட்டில் 9 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 8 பணிகள் முடிக்கப்பட்டு ஒரு திட்டப்பணி நடைபெற்று வருகிறது. தற்போது நகராட்சிக்கு தேவையான 12 MLD பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்ட நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 135 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி, வால்பாறை பேரூராட்சிகள் அனைத்துக்குமே முழுமையாக அதிகாரிகளை சென்று பார்த்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விவரம் கொடுத்தார். இன்னும் 2 பக்கம் படிக்க வேண்டி இருக்கிறது. பொள்ளாச்சியும் சொல்லட்டுமா? இல்ல போதும். பொள்ளாச்சியும் எனவே சொன்னாங்க பில்லூர் பூட்டு திட்டம் நாங்கள் எங்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா? உண்மைதான், அமைச்சர் இருக்கிறார். பில்லூர் 3வது திட்டம் உங்கள் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் உண்டாக்கியது. மேற்கொண்டு அங்கே இருக்கிற பைப்லைன் போடுகிற போது நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்களோடு பேசி அந்த தண்ணீரை கொண்டு வந்தது நாங்கள் தான். நீங்கள் ஆரம்பித்தீர்கள், நாங்கள் அதை முடித்து வைத்தோம். இப்போது 345 MLD கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டு இருக்கிறது. அதிலே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எந்த பகுதியிலே கோவையில் 100 வார்டுகளுக்கும் சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. 60 வார்டு சுயஸ் படி கூட 85% முடிந்து விட்டது. மீதம் இருக்கிற 40 வார்டுகளிலும் சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அவ்வளோ பேருடைய கவனத்துக்கும் பல முறை நம்ம சொன்ன விஷயத்தை தான் திரும்பவும் பதிவு பண்ணுதேன். முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம், இல்லை, பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படி தான் முதல்ல பதில் சொல்லணும். அடுத்து கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லலாம். நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நிறைய செய்திருக்காங்க, நிறைய செய்தி இருக்குது, அதனால அதை சொல்லிவிடுதாங்க. இன்னைக்கு 7 நிமிஷம் அந்த பதில் மட்டும் ஒரு கேள்விக்கு பதில் போகுது. இன்னைக்கு 2 முக்கியமான துறை 9 பேர் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு இருக்காங்க. நான் தவறுதலாட்டி சொல்லலை யாரையும். அவருடைய கேள்வி என்ன கேள்வின்னா, சிங்காநல்லூரில் சோபா நகர், முருகன் வீதி, இந்த வீதியில் மேலிலே நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுமானு தான் கேட்டிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டுமான பதில் அல்ல. 4 நாட்களாக கோவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நன்றி. நேற்று பார்த்தா அர்ஜுனன் பேசிருக்காரு, இவரு பேசினாரு, கவுண்டம்பாளையத்தை பத்தி அவர் பேசினாரு. முழு அதனாலதான் இல்ல, இது பிரயோஜனமானது, மக்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அரசு செய்திருக்க சாதனை. எங்களுக்கு சௌரியம். நான் தவறுதலா சொல்லல, நேரம் இல்லைனாலும் அதுக்காக தவறுதலா நான் சொல்லல. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.